ஓகே. ஆனா ஏன் வந்துட்டு கலையரசனை கூட்டு வந்தீங்க? இல்ல உண்மையிலேயே கணவன் மனைவியாக வந்துட்டு சண்டை போடுறத கூட வந்துட்டு பிராங்க் ஷோவா வைக்கிறாங்கன்னா நாளைக்கு பிரக்யா வருமா? பிரக்யாவுடைய அண்ணன் வருவானா? இல்ல அவனுடைய மனைவி வருவாங்களா? இல்ல அவங்களுடைய அம்மா கவர்மெண்ட் ஆசிரியை அவங்க வருவாங்களா? இன்னைக்கு சோசியல் மீடியால உழைக்க தெரியாம பல பேர் எப்படி சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்குலாம் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வருது. நாங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு உழைப்பு வருது. ஃப்ரீ டைம்ல ஒரு வீடியோ போடுறோம், அப்படியே போயிடுறோம். சமூக கருத்தை மட்டும் தான் பதிவிடுறோம். அப்படிதானே? சமூக கருத்தை பேசுறோம், அப்படிதான் போகுது. ஆனா உண்மையிலேயே இவங்களை வந்துட்டு பார்க்கும்போது எப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டு தவறா பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா அசிங்கமா கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய மறைமுகமான விஷயத்தை வரைக்கும் யூடியூப்ல போட்டு காட்டுறது. இர்ஃபான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? குழந்தையோட தொப்புள் குடி கட் பண்றது வரைக்கும் வீடியோவை போட்டதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள கூடாதது. நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லதை விட இதை கூடவே கூடாது. பல பேர் அக்செப்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்க கூடாது. அதை நான் பண்ணாலும் கூட அதை தான் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிர்க்கிறத பார்க்கும்போது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எங்க வீடியோ எல்லாம் 100 200 சில நேரங்கள் 1000